பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யூஜி அல்லது பிஜி பண்ணிகிட்ருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை ஐஏஎஸ்க்கு நான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் தரிசனமும் இருக்கும் என்றால், அப்படிப்பட்ட அதாவது செகண்ட் இயர் அல்லது தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய ஐஏஎஸ் அகாடமியில் சனிக்கிழமைகளில் சாயங்காலம் 2.5 மணி நேரம் நாங்கள் ஒரு யூபிஎஸ்சி ஆயத்த வகுப்புகளை நாங்கள் நடத்துகிறோம். இது 1 வருஷம் கோர்ஸ் தான். எனவே செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற பிள்ளைங்க இதில் கலந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இந்த 1 வருஷமும் உங்களை ஆயத்தப்படுத்தி இதை முடிஞ்ச உடனடியாக ப்ரிலிம்ஸ்க்கு ஆயத்தப்படுத்துவதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கீழே காண்கிற ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்புங்க. எவ்ரி சாட்டர்டே ஈவினிங்ஸில் தான் அந்த 2.5 மணி நேரம் நடக்கும். ஸோ தரிசனம் உள்ள வாலிபர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். யெகோவா நிசி என்று ஒரு பலிபீடத்தை கட்டி மோசே ஒரு பெயர் வைத்தான் என்று யாத்திராகமம் 17:11 நம்ம வாசித்து தியானித்து வருகிறோம். பிரியமானவர்களே, மோசேயின் கை அங்கே தளர்ந்து போகும்போதெல்லாம் அமலேக்கன் மேற்கொண்டான். இதை தான் நம்ம இந்த வாரம் தியானித்து கொண்டிருக்கிறோம். மோசேயின் கை உறுதியாக இருக்கும்போது, உறுதியாக இருப்பதற்கு அங்கே நண்பர்கள், ஆவிக்குரிய நண்பர்கள் அவசியம். அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒருவருக்கு ஒருவர் சப்போர்ட் பண்ணாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அதை தான் போன வாரம் நம்ம தியானித்தோம். இந்த வாரத்தில் பாருங்கள், அந்த உறுதித்தன்மையில் யாரெல்லாம் எப்போல்லாம் நம்ம சோர்ந்து போகிறோமோ அப்போல்லாம் சுதாரித்து கொள்ள வேண்டும். ஏன்னா கொஞ்சம் நம்ம தளர்ந்து போயிட்டோம் அப்படின்னா உடனடியாக அமலேக்கன் மேற்கொண்டு விடுவான். அவன் கை அந்த தாழ விடும் பொழுதெல்லாம் அல்லது அவன் தளர்ந்து போகும்போதெல்லாம் அமலேக்கன் மேற்கொண்டான் என்று வாசிக்கிறோம். அமலேக்கனை மேற்கொள்ள ஒரு நாள் இடம் கொடுக்காதீங்க. அமலேக்கன் ஜெயிக்கணும்னா நீங்கள் உறுதியாக இருக்கணும், தைரியமாக இருங்க, உறுதியாக இருங்க. பிரச்சனை வருதே, வரும். அதனால தான் அமலேக்கன் நம்மோடு மோத தான் செய்வான். அதில் எந்த விதத்தில் சந்தேகமே கிடையாது. அவன் நிச்சயமாக நம்மோடு கூட போராடுவான். ஆனால் தோற்று போய்விடக்கூடாது. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பாராக. ஆண்டவர் நம்முடைய ஜெயக்கொடி. ஆமேன். இன்றைக்கி இன்னொரு விஷயத்தில் நமக்கு உறுதித்தன்மை தேவை. நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம் மன உறுதி. ரூத்தின் மன உறுதியை குறித்து பார்த்தோம். அமலேக்கனை ஜெயிக்க மன உறுதி தேவை. இன்றைக்கு அமலேக்கனை ஜெயிக்க உத்தமத்திலே உறுதி. யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவன். நீ என்னை ஏவன, ஆனாலும் அவன் தன் உத்தமத்திலே அவன் உறுதியாய் நிற்கிறான். உத்தமத்திலே உறுதி. உங்கள் கை ஓங்கி இருக்க வரைக்கும் அமலேக்கன் தோற்று போவான். நீங்கள் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிற வரைக்கும் அமலேக்கன் தோற்று போவான். ஆனால் உங்கள் உத்தமத்திலிருந்து நீங்கள் தளர்ந்து போகிற நேரமெல்லாம், உங்கள் உத்தமத்திலிருந்து நீங்கள் அப்படி கொஞ்சம் லூஸ் விடுற நேரம், கொஞ்சம் சோர்ந்து போகிற நேரம், ஐயோ நான் இவ்வளோ உத்தமமாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தளர்ந்து போது கொஞ்சம் உத்தமத்தை விட்டு விலகுறீங்களா, அமலேக்கன் மேற்கொண்டு விடுவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அமலேக்கனை நீங்கள் மேற்கொள்ளணும்னா உங்கள் உத்தமத்திலே உறுதியாய் நில்லுங்கள். சாத்தான் நினச்சான், யோபு இதுக்கு மேலே அவன் சாப்டர் க்ளோஸ் ஆகிடும், அதோடு அவ்வளவுதான், தேவனை தூச்சித்துருவான், இதோடு கூட தேவனை அவன் பேசிடுவான், தேவனுக்கு விரோதமாக பேசிடுவான், அவன் பக்தி போயிடும், அவன் உத்தமம் போயிடும், தேவனுக்கு பயப்படுற பயம் போயிடும், உத்தமம் போயிடும், சன்மார்க்க ஜீவியம் போயிடும். இப்படி தான் பிசாசு நினைத்தான். ஆனால் தேவன் சேலஞ்ச் பண்ணுறாரு, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் உன் ஜீவனை தவிர எல்லாத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தேவன் சாத்தான் இடத்திலே யோபுவை குறித்து சவால் விடுகிறார். பாருங்க, அவனை குறித்து யோபு 2ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால், இன்னும் உன் உத்தமத்திலே உறுதியாய் இருக்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும், செத்துப்போன்னு சொல்றா. யோசித்து பாருங்க. நேற்று சொன்னேன் மன உறுதி. அதாவது செத்தாலும் பரவாயில்ல, நான் என் மன உறுதியில் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அந்த ரூத்தின் முடிவு. சாவு கூட பரவாயில்ல, நான் செத்தா கூட நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன்றது மன உறுதி. இங்கே நான் செத்தா கூட பரவாயில்ல, என் உத்தமத்தில் நிற்பேன்ற உறுதி இருக்குது. பாருங்களேன், இன்னொரு அற்புதமான ஒரு அனுபவம். பிரியமானவர்களே, ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நான் யாரோ ஒருவருடைய பார்வையிலே நான் ஒழுங்காய் இருப்பது உண்மை.
ஆனால் யாரும் பார்க்காமல் இருக்கும்போது நான் அந்த உண்மையை கையாளும் பொழுது, அந்த உண்மையிலே நிற்கும்போது அதை தான் உத்தமம் என்று சொல்கிறோம். மனிதன் காணும் பொழுது என் வாழ்க்கையிலே நான் கையாளுகிற ஒழுக்கத்தை உண்மை என்றும், மனிதர்கள் காணாத பொழுதும் என்னுடைய வாழ்க்கையிலே கையாளும் அந்த ஒழுக்கத்தை உத்தமம் என்றும் தியானிக்கிறோம். இந்த உத்தமத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த யோபுவின் வாழ்க்கையில் யோபு அந்த உத்தமத்திலே உறுதியாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அவன் உத்தமத்திலே உறுதியாக இருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பெரிய போராட்டம் பாருங்கள், இழப்பு பாருங்கள், ஆனால் உறுதியாக இருக்கிறான். சில நேரம் நம்முடைய கை உத்தமத்திலிருந்து தளர்ந்து போகிறது அல்லவா? கொஞ்சம் கொஞ்சமாக சோர்ந்து தளர்ந்து போகிற நேரம் எல்லாம் திரும்ப ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. செத்தாலும் பரவாயில்ல, என் உத்தமத்திலிருந்து நான் விழமாட்டேன், என் உத்தமத்தை நான் இழக்க மாட்டேன்றதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. தேவனுடைய கையிலிருந்து நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமோன்னு யோபு 2:10 அவர் சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய உறுதி பாருங்கள். செத்தாலும் பரவாயில்ல, என் உத்தமத்தில் இருப்பேன். எல்லாரும் பார்க்கும்போது நான் உத்தமமாக வாழ்வது பெரிய விஷயம் அல்ல, ஆனால் இந்த ஒரு மோசமான நிலைமையில் நான் உத்தமத்தில் உறுதியாக இருப்பேன். வேதத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 26ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 26:11. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவர் கண்டிப்பாக மீட்பார். நீங்கள் உத்தமமாக நின்னீங்கன்னா அவர் கண்டிப்பாக மீட்பார். நீங்கள் உத்தமமாக இருக்க இருக்க உலகம் பகைக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம், ஆனால் உங்கள் உத்தமத்தில் நில்லுங்க. ஒரு நாள் கர்த்தர் அதுக்குரிய பலனை வெளியரங்கமாய் கொடுப்பார். உத்தமமாக இருங்க. அந்த உங்கள் கையை உத்தமம் அப்படின்ற அந்த உறுதியிலிருந்து தளர விட்டுறாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் தளர விட்டுறாதீங்க. ஒருவேளை நீங்கள் உத்தமமாக இருக்கிறதுனால உங்களை பகைக்கிறவங்க அதிகமாக இருக்கலாம், உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காம போயிருக்கலாம், உங்களுடைய உத்தமத்துக்கு பலன் இல்லாமல் போயிருக்கலாம், அதுக்கு மதிப்பு வழங்காமல் போயிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க, உங்கள் உத்தமத்தில் உறுதியாக இருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதம் 26 அந்த 11ஆம் வசனத்தை இன்னைக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. சங்கீதம் 26:11 மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. நானும் என் உத்தமத்தில் நான் நிற்பேன். தைரியமாக சொல்லுங்கள், நான் என் உத்தமத்தில் நடப்பேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் உத்தமத்தில் நடப்பேன்னு சொல்லுங்கள். சங்கீதம் 37:37 நான் வாசிக்கிறேன். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். கண்டிப்பாக அந்த உத்தமமாக நடக்கிறவங்களுடைய முடிவு சமாதானம். சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் உத்தமத்தில் உறுதியாக இருங்க. கை அப்படி தளர்ந்து போகிற நேரம்லாம் மறுபடியுமாய் ஒரு முடிவெடுங்க. நான் உத்தமத்தில் உறுதியாக இருப்பேன், செத்தாலும் பரவாயில்ல, நான் உத்தமமாக இருப்பேன்னு சொல்லி நல்ல முடிவெடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் நம்முடைய ஜெயக்கொடியாக இருப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலையிலும் எங்கள் உத்தமத்திலே உறுதியாக இருக்க நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் உத்தமத்தில் உறுதியாக நிற்கணும். அப்படிப்பட்ட நல்ல தீர்மானங்களை, அப்படிப்பட்ட உறுதியான தீர்மானங்களை எடுக்க ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் கிருபை தாரும். தொடர்ந்து நடத்தும், உத்தமமாய் நடந்து ஆண்டவரே சமாதானமான முடிவை நாங்கள் பார்க்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சமூக அறக்கட்டளைக்கு அநேகர் கொடுத்து உதவுகிறீர்கள், மிகுந்த சந்தோஷம். ஆனால் இனி தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் பேன் கார்டையும் உங்களுடைய ஆதாரையும் தயவுசெய்து உடனே நீங்கள் கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்புனா போதும். அதை ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு காணிக்க அனுப்புனாலும் அந்த விங்ஸ் ஆஃப் விக்டரி டயாலிசிஸ் சென்டருக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருந்தாலும், நான் போன வருஷம் கொடுத்ததில் ஒரு 28-30 பேர் எங்களுக்கு யாருன்னே தெரியல. அதனால் தயவுசெய்து அப்படி நான் கொடுத்தேன் பிரதர் 2022-23 நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா உடனடியாக உங்களுடைய பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் வைங்க. ஏன்னா இப்போது இருக்கிற அரசாங்க சட்டப்படி இப்படி பேன் கார்டை அட்டாச் பண்ணலை ஐடி ஃபைல் பண்ணும்போது அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய இந்த ட்ரஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷனே கூட நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோன்னு சொல்கிறாங்க. எனவே அதாவது இந்தியர்கள் தான் இதற்கு கொடுக்கிறார்கள் அப்படின்றதற்கு அடையாளமாக இந்த பேன் கார்டை வைக்க சொல்கிறாங்க. அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு வைக்கணும். எனவே நீங்கள் ஏற்கனவே கொடுத்தவங்களாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை செக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு உடனடியாக அதை அனுப்பி வையுங்கள். நீங்கள் எங்களுக்கு செய்கிற பெரிய உதவி. நல்ல ஜோம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள் எல்லாம் சீக்கிரம் மாற்றி அமைக்கப்பட்டு
இப்படிப்பட்ட சமூக பணிகள் எல்லாம் தடையில்லாமல் நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியினுடைய 2024-25வது ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரிசனமுள்ள, ஆர்வமுள்ள, நானும் IAS IPS ஆகணுன்ற அப்படிப்பட்ட தரிசனமுள்ள இளைஞர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் ஒருவேளை UGO PGO முடித்திருப்பீர்கள் என்று சொன்னால், இதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உடனே கீழே காண்கிற ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி உடனடியாக நீங்கள் அனுப்பலாம். ட்ரைப்ஸுக்கு முழுவதுமாக நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். எனவே பழங்குடியினரை சார்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த பயிற்சியை கொடுக்க விரும்புகிறோம். என்ட்ரிவில் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணுற மாணவர்களுக்கும் முற்றிலுமாக இலவசமாக நாங்கள் இதை கொடுக்கவிருக்கிறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. சிறந்த ஃபேக்கல்ட்டிஸை நாங்கள் இந்த வருஷம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். எனவே வாருங்கள், பயனடையுங்கள். தேசத்தில் ஆண்டவர் பெரிய யோசேப்புகளையும் தானியேல்களையும் எழுப்பி இந்திய தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்கும் ஆண்டவர் அந்த கிருபைகளை தருவாராக. காட் பிளஸ் யூ.